ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு மை யூஜே கிரிஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃப்ரீ கிளாஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோமே, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? என்னடா ஃப்ரீ கிளாஸ்னு சொல்கிறாங்க, எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. எப்படி நீங்கள் இதை பர்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டு மை சர்ப்ரைஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணுறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணவங்க மட்டும் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்கள் எல்லாரும் தான் என்னோட பெரிய மோட்டிவேஷன். அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க் யூ ஸோ மச். இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீக் 1ஓட சம்மரியை நம்ம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பார்த்தோம்? வார்ம் அப் செஷனாக டாட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா டாட்ஸ் வைக்கிறதுல தான் ஒரு கோனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதோட ஹென்னா பேஸ்ட் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்ற டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றதுனால டாட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டே 2ல் வந்து லைன்ஸ், கர்வ்ஸ் அண்ட் ஜிக்ஸாக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். லைன்ஸில் தின் லைன்ஸ், திக் லைன்ஸ், அப்புறம் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டோமா? டே 3ல் ஹம்ஸில் தின் ஹம்ஸ், திக்கர் ஹம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். டே 4ல் மெஹந்தி டிசைனோட கிங்கு, அதாவது ஃப்ளோரல் டிசைன், அதோட தியரியை வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி டே 5ல் தியரியாக பார்த்ததை நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது A4 ஷீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 4 பக்கமும் பென்சில் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்டர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு டேட் அண்ட் டே கண்டிப்பாக இருக்கணும். இங்கே டே அப்படின்றது நிறைய பேர் எத்தனாவது கிளாஸ் அப்படின்றது கிளாஸோட நம்பர்ஸ் எழுதுறீங்க. பட் இங்கே வந்து இது மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா அந்த டே வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். எத்தனாவது கிளாஸ்ன்றது இங்கே வந்து நம்ம 5ல் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் இன்னைக்கான டே, டேட் அண்ட் டே. இது வந்து நம்ம என்ன கிளாஸில் இருக்கோம், வெதர் இட்ஸ் 5 ஆர் 4 ஆர் 3 ஆர் 25 அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரல் எலிமெண்ட்ஸ். அதனால் நான் ஹெட்டிங் வந்து ஃப்ளோரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். இதை வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்லேயும் எழுதலாம், நான் ஜஸ்ட் போர்ட்ரேட்டில் எழுதியிருக்கேன். இது நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். பேசிக் கிளாஸ் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் 10 ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளவர் வரைகிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அதோட சென்டர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ சென்டர் வந்து ஒரு டாட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சர்க்கிளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்வர்லாக இருக்கலாம். ஸ்வர்ல்னால் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் சுழற்சி மாதிரி இருக்கா, அந்த மஸ்கிட்டோ காயில் மாதிரி ஃபீல் ஆகுதா? ஸோ நான் எப்படி போட்டுன்னு பாருங்கள், ஒரு ரவுண்ட் பெரிய ரவுண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டை அப்படியே கட் பண்ணி உள்ளே வந்து சுழல் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு எண்டிங்கில் ஒரு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். இதுதான் ஸ்வர்ல். இந்த ஸ்வர்லை வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்வர்லை தான் நம்ம நிறைய இடத்துல ஃப்ளவர்ஸோட சென்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெஹந்தி டிசைன் எடுத்து பாருங்களேன், இந்த ஸ்வர்ல் வந்து நிறைய பிளேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரி போட்டு ஒரு சென்டரில் இப்படி எடுக்கணும். அப்படி இல்லையா, ஒரு சின்ன ஸ்வர்ல், அவ்வளோதான். ஓகே, இது கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், பட் ஸ்டில் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு கர்வ்ஸ் சர்க்கிள் மாதிரி சுற்றி முறுக்கு சுற்றுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இதை அப்படியே கர்வாக அப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு டாட்டில் ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, திஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்டர் ஆஃப் த ஃப்ளவர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பெட்டல்ஸ் போட்டோன்னு சொன்னல, பெட்டல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வர்லை சுற்றி ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஹம்ஸ் தெரியும் இல்லையா? ஹம்ஸ்னால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனில் இருக்கும். தின் அண்ட் லாங் ஹம்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து தின் அண்ட் ஷார்ட் ஹம்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? இந்த ஹம்ப்ஸ் வச்சு இந்த ஸ்வர்லை கவர் பண்ணும்போது இன்னும் அந்த ஃப்ளாரோட லுக் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஓகே, நான் சென்டரும் நான் கொண்டு வந்துட்டேன், அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் ஸ்கெட்சும் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன ட்ரா பண்ணணும்னா பெட்டல்ஸ் ட்ரா பண்ணணுமா? பெட்டல்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் சாஃப்ட் பெட்டல், அப்படி இல்லையா ஜஸ்ட் ஒரு குட்டி ஹார்ட் ஷேப், இல்லையா இன்னொன்று க்ளவுட் ஷேப். க்ளவுட் ஷேப் எப்படி கொண்டு வரது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஹார்ட் ஷேப் தெரியும், இது நார்மல் ஷேப் தெரியும். க்ளவுட் ஷேப் வந்து ஹார்ட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு குட்டி ஹம்ப் மாதிரி இப்படி கொண்டு வரது தான் க்ளவுட் ஷேப். ஓகே, புரிஞ்சுதா? இது நார்மல் அந்த பா இன்வர்ஸில் இருக்கிற பெட்டல், இது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற பெட்டல், இது வந்து க்ளவுட். ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த க்ளவுட் லைக் ஃபீல் கொடுக்குதா? இது வந்து க்ளவுட் பெட்டல். அப்படி இல்லையா ரொம்ப லென்த்தியான ஒரு பெட்டல்,
ஓகே. இல்லைனா டியர் ட்ராப்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டியர் ட்ராப்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணணுன்றத நான் நாளைக்கு கிளாஸில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வர்லை சுற்றி ஒரு ஹம்ப்ஸ். ஸ்வர்ல் இல்லைனாலும் டாட்ஸ் ஆர் சர்க்கிள் இருந்தாலும் ஓகே. பட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஃப்ளோரல் ஷேப்பில் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்வர்ல், ஹம்ப்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ். வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து நாய்ஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டில் இருக்கிற ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இது ஸ்வெட். ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளார் நான் ஃப்ளோரல் டிசைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். எப்படின்னா அழகாக ஒரு ஸ்வர்ல் ட்ரா பண்ணுறோமா, ஸ்வர்ல் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணுவோம். ஹம்ப்ஸ் வந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே. இல்லையா ஈஸியாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 டைரக்ஷனில் ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுட்டு இது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்காக வச்சு இதில் ஹம்ப்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹம்ப்ஸ் கனெக்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தின் ஹம்ப்ஸாக இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கிளாஸில் நம்ம பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணணுமா இல்லை நீட்னஸ் அச்சீவ் பண்ணணுமா? நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நீட்னஸ். என்ன அச்சீவ் பண்ணணும்? நீட்னஸ். ஒரு டிசைன் நம்ம எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஆனால் நம்ம ட்ரா பண்ணுற டிசைன் எப்படி இருக்கணும்? நீட்டாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம ட்ரா பண்ணுற டிசைன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ வந்து ஒரு ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு இதில் நான் இந்த சாஃப்ட் பெட்டல் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது டச் பண்ணுற மாதிரி இப்படி நான் பெட்டல்ஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். ஓகே, புரியுதா? ஒரு பா ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ இந்த பெட்டல்ஸை நான் கொடுத்துட்டே வரேன். தட்ஸ் இட். ஒரு சிம்பிள் ஃப்ளோரல் எலிமெண்ட் நம்ம ட்ரா பண்ணிட்டோமா? இதில் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? ஒரு ஃப்ளாரோட மிடில். அந்த மிடில் வந்து நான் ஸ்வர்லாக வச்சுருக்கேன். அதை சுற்றி ஒரு ஹம்ப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஹம்ப்ஸ்க்கு மேலே நான் பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சென்டர், ஹம்ப்ஸ் அண்ட் பெட்டல் ஜாயினிங். ஸோ சாஃப்ட் பெட்டல்ஸ் வச்சுட்டோம். இந்த ஹார்ட் அண்ட் பெட்டல் இதுக்கும் கொண்டு வந்துடலாமா? ஸோ இதுக்கும் நமக்கு என்ன வேணும்னா ஒரு சென்டர் வேணும். அந்த சென்டரை சுற்றி நமக்கு ஹம்ப்ஸ் வேணும். ஸோ இந்த ஹம்ப்ஸ் வந்து அந்த தின்னாக வருதா திக்காக வருதா அப்படின்றது உங்களோட ப்ரெஷர் நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்னொன்று வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்படி கையில் நீங்கள் வந்து இப்படி வைப் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 days பேக் வந்து மெஹந்தி வச்சிருக்கேன். ஆனால் மெஹந்தி வச்ச கை மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? என்கிட்ட என்னோட ஹேண்ட்ஸில் எந்த ஸ்டெயின்ஸுமே இருக்காது. ஏன்னா நான் மெஹந்தி வைக்க போகும்போது கூட நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ மேக் இட் அஸ் அ ஹேபிட். ஸோ சாஃப்ட் பெட்டல்ஸ் கொடுத்தாச்சு. ஹார்ட்டின் பெட்டல் நம்ம கொடுப்போமா? அப்படியும் இல்லையா? இல்லை அதுக்கு கூட உங்களுக்கு சோம்பேறியாக இருக்குன்னா பக்கத்தில் ஏதாச்சும் வேஸ்ட் பேப்பர் வச்சுட்டு அதில் இந்த டிப்பை வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. நான் ஆல்ரெடி வைப் பண்ணதுனால இதுலேருந்து எந்த ஹென்னா பேஸ்ட்டும் ரிலீஸ் ஆகலை. இப்போது ஹார்ட்டின் ஷேப்டு பெட்டல்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரா பண்ணுங்களேன். நீங்கள் தான் ட்ரா பண்ண போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லை. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த மெஹந்தி கோன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்படின்றத மறந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பெண்ணை வச்சோ இல்லை பென்சிலை வச்சோ நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், சாஃப்ட் பெட்டல்ஸ், ஹார்ட் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் க்ளவுட் பெட்டல்ஸ். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துலேயுமே ஸ்வர்ல் அண்ட் ஹம்ப்ஸ் போட்டுட்டு நான் இந்த பெட்டல்ஸ் கனெக்ட் பண்ணுறதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஃப்ளாரோட சென்டர் டிசைனான ஸ்வர்ல் ட்ரா பண்ணிட்டோம். அதை சுற்றி ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ளவுட் பெட்டல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ஸோ க்ளவுட் பெட்டல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆஸ் இட் இஸ் இந்த மாதிரி ஷேப்பிங் எடுத்துகிட்டு போகணும். ஒரு க்ளவுட் ஃபார்மேட்டில் இங்கே கொண்டு வரணும். நீங்கள் இந்த ஃப்ளோரல் டிசைன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே, மேம் வந்து ஒரு லைனில் முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த ஷீட்டில் வந்து மேம் என்ன போட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும் அப்படின்றது இல்லை. அதை தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் அதை உங்களுக்கு எத்தனை டைம் உங்களுக்கு தெரியுதோ அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே எனக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி மேம் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுனால தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குமே நான் வந்து சொல்லிட்டேன், ஜூன் மந்த் மட்டும்தான் இது வந்து ஃப்ரீ கிளாஸ். ஜூலைலேருந்து இது வந்து ஃப்ரீ கிளாஸ் கிடையாது, பெய்டு கிளாஸ் தான், பட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யூடியூப் லிங்க் வந்து ஃப்ரீ ஆக்சசபிள் தான். ஸோ யார் வேணால் பார்த்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இல்லை இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து என் கூட வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு மினிமல் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸில் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஹை ரேட்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள் வந்து இந்த யூடியூப் லிங்க்கை பார்த்தே நீங்கள் வந்து ஓனாக கற்றுக்கலாம். இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, என் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 99 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைஃப் டைம் ஆக்சஸாக என் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 மந்த் இந்த கோர்ஸ் டியூரேஷன் முடிகிற வரைக்கும் தான் நான் அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. லைஃப் லாங் ஒரு பிஸ்னஸோட சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் ட்ரா பண்ண டவுட்ஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த யூடியூப்லேருந்து பார்த்து யாராச்சும் என் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நியூவாக ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 99 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும்.
என்னோட ஜிபே நம்பர் வந்து வேறு. நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஜிபே நம்பர் வேறு. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் குரூப்பில் நான் உங்களை ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இப்போ யாராக இருந்தாலும் ஜாயின் ஆனாலும் ஒன்று குரூப்பாக இருக்கும், அப்படி இல்லைனா நான் 1-to-1 செஷனாகவே நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதனால நீங்கள் எப்போ வேணால் உங்களோட விஷ் படி நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி லைக் மோர் ஆர் லெஸ் 1-on-1 செஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நிறைய பேருக்கு இதுதான் ஆன்சர். ஸோ 99 ருபீஸில் வந்து லைஃப் டைம் ஆக்சஸாக நீங்கள் வந்து என் கூட கனெக்ட் ஆகிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒரு நாள் வீடியோவை நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சுட்டு என் கூட சப்மிட் பண்ணுறதும், இல்லை டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்குமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேம் ஸ்வர்ல், ஹம்ப்ஸ், இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பில் ஒரு நேரோ பெட்டல்ஸ், லாங் பெட்டல்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ சென்டர் என்னவாக இருக்கணும்? ஸ்வர்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை சுற்றி என்ன இருக்கணும்? ஹம்ப்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த ஹம்ஸை மட்டுமே வச்சு நம்ம ஃப்ளார் அது பண்ணலாமா? வெறும் ஹம்ப்ஸ் வச்சா இது ஒரு ஃப்ளார், இது ஒரு ஃப்ளோரல் எலிமெண்ட் தான். பட் இதுக்கு மேலே நம்ம டாட்ஸ் வச்சு நீ கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? டாட்ஸ் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்? கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் ஸ்வர்ல். சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த 10 டிசைன்ஸ் தான் பண்ணணும் கிடையாது. நான் ஸ்வர்ல் வச்சு பண்ணியிருக்கிறது நீங்கள் டாட் வச்சு பண்ணலாம், நீங்கள் சர்க்கிள் வச்சு பண்ணலாம், இல்லைனா அந்த சிங்கிள் ஸ்வர்லை வச்சு நீங்கள் பண்ணலாம். மல்டிபிள் ஸ்வர்ல் வச்சு தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆன் ஹவு டு கிரியேட் அ ஃப்ளார் அப்படின்றது தான் நான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸ்வர்ல், ஹம்ப்ஸ். ஓகேவா? ஹம்ப்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம நார்மல் ஷேடிங் மாதிரி நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு லார்ஜர் ஹம்ப்ஸ் மாதிரி நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கேப்ஸ் விட்டு லார்ஜர் அண்ட் மீடியம் சைஸ்ட் ஹம்ப்ஸ். இதுவும் ஹம்ப்ஸ் தான். நீங்கள் பாருங்கள், சாஃப்ட் பெட்டல்ஸ் மாதிரி தான் இருக்கா, ஆனால் குட்டியாக இருக்கிறதுனால நம்ம இது ஹம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஸோ கேப் விட்டு நான் ஒரு ஈவன் ஷேப்பில் இந்த பெட்டல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இதுக்கு நான் ஷேடிங் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கு நான் ஷேடிங் கொடுக்குறேன். இது வந்து நம்பர் 6. ஸோ இதை இன்னும் நீங்கள் வந்து மெருகேற்றிட்டே போகலாம். தட்ஸ் ஹவ் நம்ம வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். நாம தான் பில்ட் பண்ண போகிறோம் இதை. ஓகேவா? ஸோ ஓகே, ஒரு ஸ்வர்ல், அதை சுற்றி ஹம்ப்ஸ். ஓகே, ஹம்ப்ஸை சுற்றி நமக்கு தேவையான பெட்டல்ஸ். அந்த பெட்டல்ஸ் வந்து நான் கொஞ்சம் கேப்ஸ் விடுறேன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பெட்டல் ஹார்ட்டினும் இல்லாமல் ஒரு நேரோ பெட்டல் மாதிரி எடுத்து அதுக்கு நான் ஹார்ட்டின் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம இதில் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது? லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இருக்கா? எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹார்ட்டின் ஷேப் பெட்டல்ஸ் தான் நான் கொஞ்சம் ஸ்பேசிங் விட்டு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே ஸ்வர்ல், அதே ஹம்ப்ஸ், அந்த ஹம்ஸை சுற்றி நம்ம இப்போ என்ன டிசைன் கொடுக்கலாம்? ஹம்ஸை சுற்றி நம்ம ரவுண்டட் பெட்டல்ஸ் கொடுக்கலாமா? ஸோ இங்கே நான் ரவுண்டட் பெட்டல்ஸ் கொடுக்குறேன். ஹம்ஸை சுற்றி என்ன பண்ணுறேன்? ஐ எம் கிவிங் அ ரவுண்டட் பெட்டல்ஸ். சரி, ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நாம தான் என்ஹான்ஸ் பண்ணணும். ரவுண்டட் பெட்டல்ஸ் நம்ம கொடுத்துட்டோமா? ரவுண்டட் பெட்டல்ஸ் கொடுத்துட்ட பிறகு இது இன்னும் இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நடுவில் இந்த கேப்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஃபில் தோஸ் கேப்ஸ். அதுக்கப்புறம் இதோட அவுட்டரில் வந்து இந்த மாதிரி ஹைலைட்ஸ் கொடுங்க. ஓகேவா? அவுட்டரில் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஹைலைட்ஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஒரு மாடல், ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மட்டும் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது. இதை பேஸாக வச்சு உங்களோட ஓனில் நீங்கள் என்ன வேணாலும் டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பெட்டல்ஸ் நான் வந்து சொல்கிறேன். சேம் ஸ்வர்ல், ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்வர்ல், அதுக்கப்புறமா ஹம்ப்ஸ், அதுக்கப்புறமா நமக்கு என்ன பெட்டல்ஸ் தேவையோ அந்த பெட்டல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுவே ஒரு ஃப்ளோரல் டிசைன் தான். வெறும் ஸ்வர்ல் அண்ட் ஹம்ப்ஸ் மட்டுமே ஒரு ஃப்ளோரல் டிசைன். திஸ் இஸ் அ சிம்பிள் ஃப்ளோரல் டிசைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்வர்ல் என்ன பண்ணணும்? ஸ்வர்ல், அதுக்கப்புறமா ஹம்ப்ஸ் வந்து தின் அண்ட் லாங்காக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்வர்ல், ஹம்ப்ஸ். ஸோ இதில் இந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பெட்டல் எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் சைடில் ஒரு கர்வ் எடுத்து இந்த இடத்துல ஒரு 1 மாதிரி. புரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் ஒரு பெண்ட் எடுத்து ஒரு 1 மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக. சரி, இது முடிஞ்ச வரைக்கும் ஈவனாக நான் எடுத்துகிட்டு வர பார்ப்பேன். அவ்வளோதான். நம்மளோட ஃப்ளோரல் டிசைன் பேட்டர்ன் வந்து புரிஞ்சிடுச்சா? இன்றைக்கி வந்து ஒரு 10 டிசைன்ஸ் பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு 10 டிசைன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும்.
ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இதுதான் பார்த்தோம். ஒரு ஃப்ளாரல் டிசைனை எப்படி நம்ம பில்ட் பண்றது, எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஜஸ்ட் டே 5 தான். இன்னும் நமக்கு 21 டேஸ் இருக்கு. ஸோ நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் பத்தாது. நீங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல டிசைனை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி லேர்னிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, all you have to do is just subscribe to my Mehendi by Vijay Krish channel and stay tuned. See you soon in the next video. Till then, take care and bye-bye.